மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பீகாரில் ஒரு தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம திமுக கட்சியை பற்றி சில வார்த்தைகள் குறிப்பிட்டார். அங்கே மக்கள்கிட்ட தமிழ்நாட்டில் திமுகங்கிற ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியானது பீகார் மக்களை ரொம்ப இழிவுபடுத்துது. பான்பராக் வாயன், அப்புறம் டாய்லெட் கழுவுறவங்க, இங்கேருந்து போய் கொத்தடிமைகளாக தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறவங்க, ஹிந்தி மட்டும் தெரிஞ்சதுனால, வேறு மொழிகள் தெரியாதனால அவங்க கொத்தடிமைகளாக இருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட திமுகவை பற்றின ஒரு அவங்களுடைய உண்மையான முகத்தை போட்டு உடைச்சிட்டாரு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது. அவர் சும்மா எதையுமே சொல்லலை. இங்கே இருக்கக்கூடிய திமுக தலைவர்கள் சில பேர், தயாநிதி மாறன் உட்பட, பீகார் மக்களை தப்பு தப்பாக சில வார்த்தைகள் பேசியிருக்காங்க சமீப காலங்களில், கொஞ்ச நாளைகளுக்கெல்லாம் முன்னாடி. நீங்கள் அரசியல் செய்யும் போது அவர் அரசியல் செய்யாமல் இருப்பாரா? அவர் உலகத் தலைவர், ட்ரம்ப்புக்கே போஸ்ட் கார்டு கொடுத்தவர், மிச்ச நாடுகள், பாகிஸ்தான் போன்ற நாடுகளெல்லாம் எதிரிகளை துவம்சம் பண்ணி அனுப்பிச்சவர், சைனாக்காரனை ஓட விட்டவர். அப்படிப்பட்ட ஒரு நபர், ஒரு தலைவர், மிகச்சிறந்த தலைவர், மிகச்சிறந்த விஸ்வகுரு, உங்கள்கிட்ட அரசியல் பண்ண மாட்டாரா அவர்? நீங்கள் ஏன் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இண்டி கூட்டணியில் திமுக இருக்குது. அப்போ இண்டி கூட்டணியிலிருந்து அங்கே காங்கிரஸ் திமுகவோட அலையன்ஸில் இருக்குது. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு கொடுக்காமல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பண்ணியிருக்காரு. இதில் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம், சாதாரண பெரிய விஷயம் கிடையாது. ஆல்ரெடி எல்லா கட்சிகளும் அடுத்த கட்சிகளை அரசியல் செய்கிறது தான் வழக்கம். இங்கேயும் நமது முதலமைச்சர் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறார், எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலை செய்யும் அப்படின்ட்டு இருக்கார். அதே சேம் பாலிசியில் இன்றைக்கி நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செஞ்சுருக்கிறார். சரி, ரைட், அதை விடுங்க. என்ன செய்தார் மோடி? விவசாயத்துக்கு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் மிகவும் உன்னதமானது. ஏற்கனவே ஒரு விவசாய சட்டத்தை கொண்டு வரணும்னு நினச்சாரு. அது சில தேச துரோகிகள்னால அந்த விவசாய சட்டத்தை கொண்டு வர முடியாமல் போனதுனால ரொம்ப மனம் உடைஞ்சு அந்த விவசாய சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அந்த விவசாய சட்டத்தை கொண்டு வருவேன்னு ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அந்த விவசாய சட்டத்தில் ஒரு முக்கியமான சரத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேட்டுக்காங்க. நமக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். நம்ம திண்டுக்கல் பக்கத்து அருகில் இருக்கக்கூடிய திண்டுக்கல்லில் பார்த்திங்கன்னா, விவசாயத்தில் மாம்பழம் அதிகமாக, மாங்காய் அதிகமாக பயிரிட்டு இருக்காங்க. சுற்றி வர மாந்தோப்பு நிறையா இருக்குது. கோபால்பட்டி அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மாந்தோப்புகள் நிறையா இருக்குது. ஸோ கோபால்பட்டியில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, மாம்பழ ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது, ஜூஸ் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி என்ன பண்ணணும்னா, விவசாயிகள் ஒரு சிண்டிகேட் ஆரம்பிக்கணும். அந்த விவசாய சட்டத்தின் மூலமாக என்ன சரத்துன்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகள் சிண்டிகேட் ஒன்று ஆரம்பித்து அந்த குறிப்பிட்ட ஃபேக்ட்ரி அந்த குறிப்பிட்ட சுற்றுலாவில் இருக்கக்கூடிய மாங்காய் விவசாயிகள்கிட்ட மட்டும்தான் மாங்காய் வாங்க முடியும். இதுதான் அந்த சரத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு கருத்து, ஒரு முக்கியமான விதி. வேற அந்த இடத்த விட்டுட்டு வேற எங்கேயும் போய் அந்த ஃபேக்ட்ரி ஓனர் அந்த ஃபேக்ட்ரி ஓனர் மாங்காய் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதுதான் அந்த முக்கியமான அந்த நமது பிரதமர் வாபஸ் வாங்கின அந்த விவசாய சட்டத்தினுடைய முக்கியமான சரத்து. வாங்க முடியாது. அதே மாதிரி வாங்கின பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளிருந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாங்காய்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே பேமெண்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இன்னொரு விதி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த விவசாயியெல்லாம் சேர்ந்து ஒரு சிண்டிகேட் ஆரம்பிக்கணும். அந்த சிண்டிகேட் என்ன விலை வைக்குதோ நிர்ணயம் பண்ணுதா, அதுதான் ரேட். இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட மாங்காய் பர்ச்சேஸ் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட வேட்டத்திட்ட மட்டும் வாங்கிட்டு இப்போ வெளியே இருந்து வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்டலாம் அந்த மாங்காய் தங்கி போய் வேஸ்ட்டாக போயிடுது. அதனால் அவங்களுக்கு சரியான ரேட்டு கிடைக்கிறது இல்லை.
டிமாண்டை வந்து இவங்க வந்து தர ரேட்டுக்கு வாங்குறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து இப்போ இருக்கக்கூடிய அதாவது மாங்காய் ஃபேக்ட்ரி வந்து செய்கிறாங்க. ஸோ இந்த விதியை வந்து இந்த விவசாய சட்டத்தை கொண்டு வந்துட்டா நம்மளுடைய விவசாயிகள் வந்து சேஃப் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த விவசாய சட்டத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு மோடி வந்து பார்த்தாரு. பட் வந்து டெல்லியில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணி அந்த விவசாயத்தை பண்ண விடாமல் பண்ணி அந்த விவசாய சட்டத்தை கொண்டு வர விடாமல் பண்ணி மிகப்பெரிய ஒரு விவசாயிகளுக்கு கிடைக்கவிருந்த சலுகையை வந்து தடுத்து நிப்பாட்டிட்டாங்க சில தேச துரோகிகள். பஞ்சாபில் இருக்கக்கூடிய சில தேச துரோகிகள் அந்த சட்டத்தை வந்து கொண்டு வர விடாமல் பண்ணிவிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த விவசாய சட்டத்தினுடைய முக்கியமான சரத்து. அதனால் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து செய்ய முடியாதனால மிகவும் மனமுடைந்துட்டார். அவர் விவசாயிகள் மேலே நல்ல நம்பிக்கை வச்சிருக்கிறாரு, நல்ல மதிப்பு மரியாதைலாம் வச்சிருக்கிறாருங்கிறத வந்து மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் ஒவ்வொரு காலாண்டுக்கும் ஒரு விவசாயிக்கு 6,000 ரூபா, அதாவது 2,000 ரூபா பணம் வந்து ஒரு விவசாயிக்கு வந்து 3 டேர்மாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. 3 டேர்மாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 2,000 ரூபா 3 டேர்மாக ஒரு வருஷத்துக்கு வந்து 6,000 ரூபா கொடுத்துட்டு இருக்காரு ஒரு விவசாயிக்கு. அப்போ அந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லானா கிட்டத்தட்ட ஒரு டேர்முக்கு வந்து கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபா கொடுத்துக்கிறாரு. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு வந்து 60,000 கோடி ரூபா வந்து நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து விவசாயிக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு வரைக்கும் டைரெக்டாக விவசாய அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் போய்கிட்டு இருக்குது. இடையில எந்த இடைத்தரகரும் இல்லை. முதல்ல வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. இப்போ நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கம் யாரையும் நம்பாமல் டைரெக்டாக வந்து டெல்லியிலேருந்து அவர் வந்து ஒரு பட்டனை தட்டுவார், எல்லா அக்கௌண்ட்லேயும் பணம் ஏறிடும். ஒரு செகண்ட்ஸ் தான் எல்லா அக்கௌண்ட்டில் பணம் ஏறிடும். டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவார். அதை விவசாயிகள் எடுத்து உபயோகிச்சு கொள்ள வேண்டியதுதான். அது மட்டும் இல்லாமல் 2014 முன்னாடி யூரியா வந்து பயங்கர தட்டுப்பாடாக இருந்துச்சு. யூரியாவே கிடைக்காது. யூரியா வந்து ஹோர்டிங் பண்ணுவாங்க, அதாவது பதுக்குவாங்க. யூரியா கிடைக்காதனால வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நிறையா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையா வந்து உரப் தட்டுப்பாடு வந்து நிறையா இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி கிடையாது. யூரியா வந்து தட்டுப்பாடே இல்லாமல் கிடைக்கிற அளவுக்கு, இன்றைக்கி யூரியா தட்டுப்பாடே இல்லாமல் கிடைக்கிற அளவுக்கு நமது மத்திய அரசாங்கம் வழிமுறைகளை செஞ்சு வச்சுருக்காங்க. ரேஷன் முறையில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு கார்டு ஹோல்டருக்கு வந்து இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க. முதல்லாம் யூரியாவை வந்து அதாவது தவறாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து நிறைய விஷயங்களை வந்து தடுத்து நிப்பாட்டி யூரியா வந்து கரெக்டாக விவசாயிகளுக்கு போகணும், அந்த பருவத்தில் வந்து கரெக்டாக போகணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை வந்து நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து விவசாயிகளுக்கு செஞ்சு வச்சுருக்கிறாரு. ஸோ இன்னமும் செய்வார். காத்துக்கிட்டு இருக்கோம். நேரம் இருக்குது. அவர் 24 ஹவர்ஸ் மக்களுக்காகவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என்பதை சொல்லிக்கொண்டு இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க பாரதம், வாழ்க நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், வாழ்க நமது முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.